மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய மின் உற்பத்தி திட்டங்களும் எண்ணூர் அனல் மின் நிலையத்தினுடைய விரிவாக்கத்திற்காக நடந்து கொண்டிருக்கிற இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் அதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிக்க மாவட்ட ஆட்சியர் அவர்களே, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அதிகாரிகளே, கருத்து கேட்பு கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தம்பி சங்கர் அவர்களே, கருத்தை வழங்கி அமர்ந்திருக்கிற மாண்புமிக்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா குப்பன் அவர்களே, அரங்கை நிறைத்து அமர்ந்து நின்று கொண்டிருக்கிற என் உயிர்க்கினிய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். அனல், புனல், அணு, நிலக்கரி இப்படி எல்லா மின் உற்பத்தி திட்டங்களும் நாட்டின் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு என்று சொல்லித்தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஒவ்வொன்றும் சொல்லப்படுகிற போது வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, இந்த வார்த்தைகள் கேட்கிற போது மிகவும் இனிப்பாக, தித்திப்பாக இருக்கு. மின்சாரம் இல்லாமல் எப்படி வாழ்வது? மின்சாரம் இல்லாமல் எப்படி நாடு வளரும்? அதெல்லாம் சரிதான். ஆனால் அதை உற்பத்தி செய்வதற்கு, மின் தேவையை நிறைவு செய்வதற்கு நிலக்கரி மின் உற்பத்தியும், அணு உலை மின் உற்பத்தியும், இந்த அனல் மின் உற்பத்தியும் தான் இருக்கிறது. வேற வழியே இல்லை என்றால் அதை பற்றி யோசிக்கலாம். உலகத்தில் பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது. இதை அணு விஞ்ஞானிகளே சொல்லுகிறார்கள். அணு குண்டு மேலே அமர்வதும் அணு உலைக்கு அருகிலே குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான் என்று அணு விஞ்ஞானிகளே சொல்லுகிறார்கள். அதை அனுமதித்தோம். அனல் மின்சாரம் சரி, ஆனால் அதனால் ஏற்படும் சூழியல் கேடுகளை, வாழ்வாதார இழப்பை மனச்சான்றோடு பேசுகிற எவராவது வாருங்கள், பயணித்து போவோம், அதன் அருகிலே போவோம். உலர் சாம்பல் பரவி மூடி அந்த நிலம் எவ்வளவு நாசமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். நீங்கள் துணியை துவைத்து காய போட்டால் அந்த துணியின் நிறம் என்னவாக இருக்கிறது என்று பார்ப்போம். நான் ஒரு கருப்பு வண்ணத்தில் மயில் உண்டு வைத்திருக்கிறேன், அங்கே சென்று விட்டு திரும்புகிறேன், அது என்ன வண்ணத்தில் மாறுகிறது என்று பார்ப்போம். நீர், உணவு, சுவாசிக்கும் காற்று எல்லாம் நஞ்சாகிவிட்ட பிறகு விளக்கை வைத்துக் கொண்டு, வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்கள்? பிணைத்து வைத்து அழலாம். வேற என்ன செய்வீர்கள்?
இங்கே கட்டமைப்பதெல்லாம் தாயின் மாறிலே பால் குடிக்கலாம், அது இயற்கை, இயல்பு, யதார்த்தம். மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிற வேலையை வளர்ச்சி 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 என்று கட்டமைப்பதை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள்? இதுவே அதிகம் என்றால் இன்னும் பேசுகிற எல்லாருமே சொல்கிறார்கள் வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. வேலைக்கு என்ன கிடைக்கும்? பல தொழிற்சாலைகள் இங்கு அப்படித்தான் கொண்டு வரப்பட்டது. இந்த நாடெங்கிலுமே எல்லாம் இப்படித்தான். வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு. வேலைக்கு என்ன? சம்பளம். சம்பளத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம்? 3 வேளை பசியாமல் சாப்பிடலாம். சாப்பாடு எங்கிருந்து வரும்? அதுதான் கேள்வி. சாப்பாடு எங்கிருந்து வரும்? குடிக்கிற நீர் விஷமாகி போன பிறகு, உண்கிற உணவு விஷமாகி போன பிறகு, சுவாசிக்கிற காற்று நஞ்சாகி போன பிறகு வாழ்வதப்படி? 100 பேரில் மரணம் 99 பேர், 90 பேர் புற்றுநோய் மரணம். காரணம் என்ன? 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய் வர காரணம் என்ன? மது அருந்தினாலா, புகைத்தாலா, பான்பராக்கு, பீடா, குட்கா போட்டாலா? இல்லை, தாய்ப்பாலை உண்டால். தாய்ப்பாலில் இருந்து எப்படி புற்றுநோய் பரவியது? நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, அந்த நிலம் யாருடையது? தொடங்கி வைத்தவன் எவன்? நம்முடைய தாத்தன் ஜம்புலிங்க முதலியார் தன்னுடைய சொந்த நிலத்தை கிணறு தோண்டும் போது கருப்பாக வருகிறது. இது என்ன? அன்றைய முதல்வர் ஐயா காமராஜரோட காட்டும் போது, ஆய்வு செய்த போது நிலக்கரி என்று தெரிய வருகிறது. இது நம்மிடத்தில் இருப்பதிலே நாட்டிடத்தில் இருப்பது நாட்டு மக்களுக்கு நல்லது என்ற அன்றைய பிரதமர் ஐயா நேரிடத்தில் என்று கொடுத்தார்கள். தன்னுடைய சொந்த நிலத்தை 500 ஏக்கரை இந்த நாட்டின் நலனுக்காக கொடுத்தவன் நம்முடைய தாத்தா ஜம்புலிங்க முதலியார் அவர்கள். அதிலிருந்து இன்றைக்கு இந்தியாவிலே 81 விழுக்காடு நிலக்கரி உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு. நம்முடைய நிலம் அவ்வளவு வளம் கொளிக்கிற நிறைந்த நிலம். இன்றைக்கு தோண்டி தோண்டி 60,000 ஏக்கரை எடுத்திருக்கிறார்கள். நிலம் என்னது, வளம் என்னது, வேலை வாய்ப்பு வட இந்திய 299 பேரில் என் உடன் பிறந்தார்களே, 299 பேர் வேலை கால் எடுத்ததில் ஒருவன் கூட தமிழன் இல்லை. நிலம் என்னது, வளம் என்னது? வாழ்விடத்தை விட்டு வெளியேறியவன் நான். சொந்த நிலத்திலே அகதியானவன் நான். வெளியேறி நின்ன வேலை வாய்ப்பு அவனுக்கு. இன்னைக்கு நிலக்கரி மின்சாரம் இல்லை, காற்றாலை, கடல் அலை, சூரிய ஒளி மின்சாரம். தீர்ந்து விடுகிற வளம் நிலக்கரி வளம், தீர்ந்து விடாத வளம் காற்றாலை, சூரிய ஒளி, கடல் அலை. இயற்கை தாய்க்கு, சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் இல்லாத மின்சாரத்தை தயாரிக்க முடியும் என்று வாய்ப்பு இருக்கும் போது எதற்காக ஆனல் புனல் அணு உலை நிலக்கரியை கட்டிக்கொண்டு அள வேண்டும் என்பதுதான் இந்த மண்ணை பேரன் போன்று காதலிக்கிற உங்கள் உடன் பிறந்தார்கள் எங்களுடைய கேள்வி. இந்த நாட்டில் போல அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே, உங்களுக்காகத்தான் உங்களை பேசினேன். எனக்கு ஒண்ணும் கிடையாது. ஒன்ன கவனி, நீ இருக்கிற மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்திலே பறக்க பிளைட் கிடையாது. பறக்க ஒரு வண்டி இண்டிகோவை தவிர வண்டி கிடையாது. பிறகு எதற்கு 5000 ஏக்கர்ல விளைநிலத்தை பறித்து ஏர்போர்ட் கட்ட வேண்டும்? யாராவது ஒருவன் சிந்தி. ஒரு முதலாளி வளர்ந்தால் நாடு மக்களும் வளரும் என்பதை எப்படி நம்புகிறீர்கள்? 80 கோடி ஏழை மக்கள் என்று இந்த நாட்டை ஆள்கிற அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு அம்மையார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார், 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசியும் 2 கிலோ பருப்பும் கொடுத்தோம் என்று. கொரோனா நேரத்தில் 80 கோடி ஏழை, 28 விழுக்காடு இரவு உணவில்லாமல் உறங்க செல்கிற மக்கள், பல கோடிக்கணக்கான பச்சிளங்குழந்தைகள் பசியோடு படுக்க செல்கிறார்கள். என் அன்பு உடன் பிறந்தவனே, பல கோடிக்கணக்கான குழந்தைகள். இந்த வளர்ச்சியை சொல்கிற பெருமக்கள், இரவு உணவில்லாமல் என் நாட்டு குடிமக்கள் உறங்க செல்ல மாட்டார்கள், பசி இல்லாத பச்சிளங்குழந்தைகள் படுக்க செல்வார்கள் என்ற உறுதியை தர முடியும் என்றால், நீங்க எத்தனை அணு உலையும் கட்டுங்கள், எவ்வளவு அனல் மின் நிலையத்தையும் கொண்டு வாருங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒண்ணும் இல்லை, மாற்றே இல்லையே. வேற எப்படி மின்சாரம்? உங்களிடத்திலே கேட்கிறேன், அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின்சார உற்பத்திக்காகவா, இல்ல மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா? சொல்லுங்க நீங்க. எங்க விளைநிலங்களை பறித்துத்தான் சூரிய ஒளி தகடுகள் போடுவார்கள் இவர்களால். ஏன் டிவைடர்ல போட முடியாதா? அரசு கட்டிடங்களில் மேற்கூரையில போட முடியாதா? ஏன் இந்த கட்டிடத்தின் மேற்கூரையிலோட போட முடியாதா? விளைநிலத்திற்கு பயன்படாத இடங்களெல்லாம் இந்த சூரிய ஒளி தகடை போட முடியாதா? உலகத்தில் பிரிட்டன்ல போய் பாருங்கள், கடலுக்குள்ள இருந்து 100 அடியில காற்றாலை மின்சாரம், எந்த தடையும் இல்லாமல் காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது. அங்கிருந்து மின்சாரம் தயாரிக்க முடியாதா? எத்தனை பாலைவனம், இந்த பாலைவனங்கள், தார் பாலைவனம், ராஜஸ்தான், இந்த பாலைவனங்களில் எல்லாம்
365 நாளில் 300 நாட்கள் மேக தடையின்றி சூரிய ஒளி கிடைக்கிறது. அங்க சூரிய ஒளி தகட போடு. யாரு கேட்டா? யாரு கேட்டா? அந்த தகடை கழுவ தண்ணி தானே. கடல் நீரை சுத்திகரித்து குடிக்க கொடுக்கிற நீ அந்த தகடை கழுவ தண்ணியை நீ கொண்டு போக முடியாதா? கண்டு போக முடியாதா? விளைநிலத்தை பறிச்சுதான் சூரிய ஒளியில் மின்புங்க அமைப்பியா? அது அந்த விளை நிலத்துலதான் காற்றாலை மின்சாரமா? அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, அனல் மின்சாரம் சூரியலுக்கு கேடு, அரசிடத்தில் இருக்கும். அணு உலை சூரிய சூழ்நிலைக்கு கேடு. வெடித்தால் வாழவே முடியாது. இங்க பார், போர் நடந்து பேரழிவு நடந்த பிறகு கூட மக்களை குடியேற்றி விட முடியும். ஆனால் அணு உலை, இந்த நிலக்கரி இதெல்லாம் எடுத்த இடத்தில், நிலக்கரி அணு உலை வெடித்த இடத்தில் மக்களை மறுபடி குடியேற்ற முடியாது. இதை நல்லா கவனிச்சுக்க. நீ வச்சிருக்கியே இந்த இடிந்த கரையில் அணு உலை, செர்னோபிலில் 1986 வெடித்தது. 1,00,000 ஆண்டுக்கு இதன் பக்கத்தில் வராது என்று எழுதி வைத்து விட்டு போய்விட்டார்கள். இந்த புகுஷிமால வெடித்தது அந்த பக்கத்துல பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் மேய்கிற பன்னியின் கரியில கதிர் வச்சிருக்கின்றான். நீ எதை நினைச்சு, நீ எதை பத்தி கவலைப்படுற? நீ அந்த அணு உலை வெடிச்சது. அது இந்த அணு உலை, ஆபத்தான அணு உலை இங்க இந்த நம்ம நாட்டுக்கு வந்தது. கேரளாவில் அணு உலை கொண்டு வந்தார்கள். என் உடன் பிறந்தவனே, கேரளாவில் அணு உலை வரக்கூடாது என்று எதிர்த்தவர்கள் இந்த நாட்டை ஆளுகிற கம்யூனிஸ்டுகள், அந்த நாட்டை ஆளுகிற காங்கிரஸ் கட்சி. ஏன்? அவன் ஒரே வார்த்தை சொன்னான், நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோட வாழ்வது முதன்மையானது. அதனால இங்க வரல. ஆனால் இந்த நிலத்தில் நட்ட இந்த அணு உலை மின்சாரம் ஆபத்தானது. நான் கத்துறேன். ஏன்? நீ அரசு வச்சுக்கிற. அனல் மின்சாரம் உலர் சாம்பலை கொட்டுது, பேராபத்து, சூழியலுக்கு கேடு, வாழ்விடத்தை நாசமாக்குது. கத்துறேன், அரசு வச்சுக்கிற. ஆனால் சூழியலுக்கு எந்த கேடும் இல்லாத இந்த காற்றாலை மின்சாரம், இந்த சூரிய ஒளி மின்சாரம் எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகளுக்கு ஒப்பந்தம் கொடுக்க காரணம் என்ன? மின் கட்டணம் உயருது, சொத்து வரி உயருதுன்னா நீ ஒண்ணு இல்ல, நீ வாழ்ந்துக்க. நீ அனல் மின்சாரத்தை போடு, அணு உலை மின்சாரத்தை போடு, நிலக்கரி ஏடு. ஆனால் ஒரு நாள் வாழ்வதற்கு இடம் இல்லை என்று வரும்போது எங்களை தேடு. நான் இருந்தா வாரேன், இல்லைன்னா போ. இங்க கருத்து சொல்ற யாராவது வீடு வீடுக்கு போய் ஓட்டு கேட்கிற பெருமக்களே, வீடு வீடுக்கு போய் அங்கே வாழ்கிற என் மக்களிடத்தில் கேளுங்கள். அனல் மின்சாரத்தை பெருக்க வேண்டுமா, அந்த நீட்டிப்பு வேண்டுமா, அவன்கிட்ட கேளு. ஒவ்வொரு தடவை அவன் வீட்டுல போய் கேளு. ஆமாங்க, எங்களுக்கு வேணுங்க. எங்களுக்கு உயிரை விட, வாழ்ற இடத்தை விட, காற்றை விட, நீரை விட, எல்லாத்தை விட வேலை, சம்பளம் தருகிற வேலைதான் முக்கியம் என்றால் ஒரு பேச்சும் கிடையாது. நீங்க தாராளமா அனல் மின்சார நிலையத்தை நீட்டிங்க, வாலிய கட்டிங்க, நல்லா செய்யுங்க, நல்லா செய்யுங்க. இந்த கருத்து கேட்கிற பெருமக்கள், இந்த கருத்து வேணுங்கிற சொல்ற பெருமக்கள், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அனல் மின்சார விரிவாக்கத்திற்கு பக்கத்துல உங்கள் வீடை கட்டி வாழுங்கள். எங்களுக்கு எந்த எதிர்கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.